அதை மாற்றி அங்க வைத்திருக்கிறார், வசூலிப்பார் என்று சொல்கிறார்கள். இதை தீர்த்த கூட வக்கில்லாத வகையில்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. திமுக அரசை வக்கு இல்லாத அரசு என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையாக விமர்சித்துள்ளார். இரண்டாவது கட்டண வசூல் செய்கிற அந்த வசூலிப்பார்கள் மிக மோசமாக வருகிற மக்களிடத்திலே நடந்து கொள்கிறார்கள். இந்த உள்ளூர் மக்களிடத்திலே மிக கேவலமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் அவர் இதை சொல்லி ஒரு போராட்டமே முதலாக எடுத்தார். எங்களுடைய இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய கழக அமைப்பு செயலாளருமான முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் இதை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் இதை போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார். 3 ஆண்டுகளாக 3 முறை கடை அடைத்திருக்கிறார்கள். இதே பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த திருமங்கலத்திலே கடை அடைத்திருக்கிறார்கள். இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவே இல்லை. என்ன காரணம்? இது ஒரு முதலமைச்சருக்கு இது நிச்சயமா கொண்டு செல்லணுமா இல்லையா? நீங்கெல்லாம் நிருபர்கள், நீங்கெல்லாம் ஊடக பெருமக்கள், நீங்க தான் சொல்லணும். ஒரு முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி வேற ஒன்றும் இதுல மலையை தூக்கி அங்கிட்டு இன்னொரு இடத்துல வைக்கிறது இல்லை. இந்த கட்டண வசூல் மையம் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி மேலக்கோட்டையில வைங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க. அதுதான் உண்மையான, அங்கதான் வைக்கணும். அதை மாற்றி அங்க வைத்திருக்கிறார், வசூலிப்பார் என்று சொல்கிறார்கள். இதை தீர்த்த கூட வக்கில்லாத வகையில்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. இங்கே இதை தாண்டி தான் பாத்தீங்கன்னா நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர், இன்றைக்கு இருக்க வருவாய்த்துறை அமைச்சர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.